திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சரோஜா தேவியை தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்தவர் எம்ஜிஆர் தான். அவர் தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் படத்திலிருந்து பானுமதி விலகிவிட அவருக்கு பதில் சரோஜா தேவியை நடிக்க வைத்தார். இந்த படம் தான் சரோஜா தேவியை ரசிகர்களிடம் பிரபலமாக்கியது. அதன்பின் எங்க வீட்டு பிள்ளை, படகோட்டி, அன்பேவா, குடும்பத் தலைவன், பணக்கார குடும்பம் உள்ளிட்ட பல படங்களிலும் இவர் இருவரும் ஜோடி போட்டு நடித்து ரசிகர்களை மகிழ்வித்தனர். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆருடன் அதிக படங்களில் ஜோடியாக நடித்தவர் சரோஜா தேவி மட்டுமே. சரோஜா தேவியின் கட்டழகும் கொஞ்சி பேசும் அவரின் தமிழும் தமிழ் சினிமா ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. எம்ஜிஆர் மட்டுமல்லாமல் சிவாஜி உள்ளிட்ட பலருடனும் ஜோடி போட்டு நடித்திருக்கிறார். அதேபோல கன்னட படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் விஜயுடன் ஒன்ஸ் மோர், சூர்யாவுடன் ஆதவன் ஆகிய படங்களிலும் நடித்திருக்கிறார். சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய சரோஜா தேவி எம்ஜிஆருடன் நடித்தபோது ஏற்பட்ட பல முக்கிய மற்றும் சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். எம்ஜிஆருடன் திருடாதை படத்தில் நடித்து கொண்டிருந்த போது வேறு ஒரு படத்திலும் நடித்து வந்தேன். அந்த படத்தின் படப்பிடிப்பு இரவு முழுவதும் நடந்து அதிகாலை 5 மணிக்கு முடிந்தது. உடனே வீட்டிற்கு போய் குளித்துவிட்டு ரெடியாகி ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு ஓடினேன். ஏனெனில் திருடாதை படப்பிடிப்பில் நான் கலந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆரை காக்க வைக்கக்கூடாது என யோசித்து கொண்டே போனால் அங்கு அவர் ரெடியாக எனக்காக காத்திருந்தார். அவரிடம் சென்று சாரி மன்னிச்சிடுங்க என பலமுறை மன்னிப்பு கேட்டேன். பரவாயில்லம்மா, நைட் முழுக்க ஷூட்டிங் பண்ணியிருக்க, இப்போ நாம் எடுக்க போகிறது ரொமான்ஸ் சீன், எனவே அதையெல்லாம் மறந்துடு, அப்போதான் காட்சி நன்றாக வரும் என சொன்னார். அப்போதுதான் என்னருகே நீ இருந்தால் என்கிற பாடல் காட்சி எடுத்தோம் என சரோஜா தேவி பேசியிருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.